பாட்டி, என்ன பாட்டி, நம்ம போயிட்டு வர்றதுக்குள்ள குழந்தை பிறந்துன்னு சொன்னீங்க. இன்னும் யாரும் வெளியில வரல. எனக்கு இன்னும் பயம் அதிகமாகுது. நான் வேணா உள்ள போய் கேட்டு வந்துடட்டுமா? ஏண்டா இத்தனை மாசம் பொறுமையா இருந்தில்ல, இன்னும் கொஞ்ச நேரம் உன்னால பொறுக்க முடியாதா? அதானே சொன்னாங்க, ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுத்தவனு. சும்மாவா சொன்னாங்க? என்ன பாட்டி, அண்ணனே டென்ஷன்ல இருக்கு, நீ வாட்டுக்கு சும்மா அண்ணன் ஏதாச்சும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க. போ பாட்டி, எனக்கே எவ்வளோ பதட்டமா இருக்குன்னு தெரியுமா? பாவம் அண்ணி எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அதை விட்டுட்டு நீ என்னடானா ஆறுதல் சொல்லுவியா? சும்மா பார்த்து உட்காந்து பழமொழி சொல்லிக்கிட்டு இருக்க. போ பாட்டி என்கிட்ட. ஆமாடி, பேசுவேன், ஏன் பேச மாட்டேன்? நாளைக்கு உனக்கு புள்ள பிறக்கும்ல, அப்ப தெரியும். என்ன ஸ்வேதா, பாட்டி சொன்னது காதுல விழுந்துச்சா? அவங்க சொன்னது நிறைவேறணும்னா ஏதாச்சும் பண்ணணும். நீ ஒண்ணுமே பண்ண விட மாட்டேங்கிறீங்க. ராகுல், கொஞ்சம் விட்ட போதுமே குஞ்சு கொள்ளாவ ஆரம்பிச்சிருவீங்க. பாட்டி சும்மா பேச்சுக்கு தான் சொன்னாங்க நாளைக்குன்னு. நாளைக்குண்ணா நாளைக்கே இல்லை, 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம். அதெல்லாம் நம்ம கையில் இல்லை. பேசாம இருங்கன்ட்டு. இப்படி சொல்லி சொல்லி தான் நீ மனுஷனை பாடாப்படுத்துற. போடிங்கிட்டு. இங்கே பாரு கார்த்தி, எல்லாம் நல்லபடியாக நடந்துடும். இப்போ வந்துடுவாங்க பாருவே. நீ சும்மா போட்டு புலம்பிக்கிட்டே இருந்தா குழந்தை தானே வெளில வந்துடுமா? அதெல்லாம் நடக்கிறபடி தான் நடக்கும். என்ன பாட்டி இது, குழந்தை பிறந்துச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். கிட்டத்தில் போய் நின்று பார்த்தது கூட இல்லை. ஏன் ரூமுக்கு வெளியில் நின்று இப்படிலாம் வெயிட் பண்ணதே இல்லை. அப்படி இருந்திருந்தா இவ்வளோ நேரம் ஆகும், இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். எனக்கு என்ன தெரியும் குழந்தை பிறக்குதா, அது ஈஸியாக பிறந்துடும் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்து வெயிட் பண்ணி அவள் அழுகிறதெல்லாம் கேட்டால் தான் தெரியுது அது எவ்வளோ மரண வேதனைன்னு. அத்தடி பாவம் சாதனா. சும்மா அதே சொல்லிக்கிட்டு இருக்காதடா. அவளே நல்ல தைரியமா இருப்பா. அவகிட்டலாம் உன்னை அனுப்பிச்சிருந்தா நீனே பயந்து அவளை பயமுறுத்திடுவ போல. அதனால தான் பாட்டி நான் போவே இல்லை. எனக்கு பயமாக இருந்துச்சு. வெளியில் நிற்கவே எனக்கு இவ்வளோ பயமாக இருக்குது. உள்ளே போனேன், அவ்வளோதான். எங்க ஆப்ரேஷன் திட்டுருக்கு வெளியில் நின்றுக்கிட்டு இப்படிதான் கத்திக்கிட்டே இருப்பீங்களா? இது என்ன உங்க வீடு நினைச்சிங்களா என்ன? அச்சோ அம்மாடி, அவன் ஏதோ டென்ஷன்ல பேசிக்கிட்டு இருந்தாமா. குழந்தை பிறந்துருச்சாமா, சத்தமே கேட்கலையே. அவ்வளோதாங்க, நீங்க கத்துன கத்துல டாக்டர் என்னை பிடிச்சங்க வள்ளி விழன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. நீங்க பேசாம அமைதியா இருங்க. பாட்டி, குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. குழந்தை பிறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு பாட்டி. அம்மாடி, குழந்தை பிறந்த சத்தம் கேட்டுச்சு. போய் பார்த்துட்டு என்ன குழந்தைன்னு வந்து சொல்லுமா. சரிங்க பாட்டி, இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன். டேய், உன் வம்சம் தலைச்சிருச்சுடா, குழந்தை பிறந்துருச்சுடா. என்ன குழந்தைன்னு தெரியல, எனக்கே அவ்வளோ ஆர்வமா இருக்கு. என்ன கார்த்தி, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? குழந்தை அழுது சத்தம் கேட்டுச்சுல்ல, குழந்தை நல்லபடியா பிறந்துருச்சு. இனிமே ஒரு பிரச்சனையும் இல்லை. போட்டு மனசை போட்டு குழப்பிக்காத. ஏ ஸ்வேதா, நீ அத்தை ஆயிட்ட, ராகுல் நீ மாமா ஆயிட்டீங்க. ஆமா பாட்டி, எனக்கு இப்பவே சந்தோஷமா இருக்கு. இப்பவே போய் பாப்பா பார்க்கணும் போல இருக்கு. ஆனா இப்பவே தரமாட்டாங்களா? இல்லடி, குழந்தை பிறந்தாலும் சுத்தம் பண்ணி அப்புறம் தாண்டி தருவாங்க. பொறுமையாயிரு, உங்க அண்ணனுக்கு மேல இப்ப நீ குதிக்கிற. அதெல்லாம் ஓகே பாட்டி. சாதனா எப்படி இருக்கான்னு தெரியலையே. அவன் நல்லா தாண்டா இருப்பா. நீ போட்டு மனசு குழப்பிக்காத. குழந்தை பிறந்துச்சுல்ல, அது போதும். நல்ல வேலைம்மா, நம்ம கும்பிட்ட கடவுள் நம்மளை கைவிடலை. நல்லபடியாக குழந்தை பிறந்துருச்சு. பாட்டிமா, குழந்தை நல்லபடியா பிறந்துருச்சு. அம்மாடி, நல்லபடியா பிறந்துருச்சுல, அது போதுமா. சொன்ன வாக்கி சக்கரை அள்ளி போடணும். இதுல என்ன பாட்டிமா இருக்கு? குழந்தை நல்லபடியா பிறந்துருச்சு. சிஸ்டர், சாதனா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? இல்லை என்னங்க நீங்க குழந்தை எப்படி இருக்குன்னு கேட்காம ஒய்ஃபை பத்தி கேக்குறீங்க? ஒய்ஃபா அவ்வளோ பிடிக்குமோ? ஆமா, எங்க அண்ணனுக்கு அண்ணி தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் யாரா இருந்தாலும் வருவாங்க. சரி சரி, நல்லதான். உங்க ஒய்ஃப் ரொம்ப நல்லாவே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு போய் குழந்தைய பார்க்கலாம். அம்மாடி, என்ன குழந்தைன்னு நீ சொல்லவே இல்லையம்மா. ஆமாம் சிஸ்டர், என்ன குழந்தை பிறந்திருக்கு? அதுக்காக தானே இவ்வளோ ஆவலாக இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு மொட்டையோ குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னால் எப்படி? என்ன குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லவே இல்லையே. அச்சோ பாட்டிமா, என்ன குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லணும் தான் எனக்கும் ஆசை. ஆனால் உங்க பேத்தியா, அவங்க இருக்காங்களே, யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, கொஞ்சம் சஸ்பென்ஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணுறது? என்ன சிஸ்டர் இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் ஒரு நர்ஸாக இருந்துக்கிட்டு என்ன குழந்தை பிறந்திருக்குன்னு நீங்கள் கரெக்டாக சொல்லணும்ல. சொல்லணும் தான், ஆனால் சாதனா ரொம்ப நல்ல பொண்ணு. அடிக்கடி வந்து நாங்கள் ஃப்ரெண்டாக வேறு ஆயிட்டோமா. ஃப்ரெண்டு சொன்னால் கேட்காம இருக்க முடியுமா? கொஞ்ச நேரம் சஸ்பென்ஸ்லேயே இருங்களேன். அவங்க அதை தான் எதிர்பார்க்குறாங்க. அதோடையும் இப்போ தான் டெலிவரி முடிஞ்சிருக்கு. அவங்க சந்தோஷப்பட்டா எங்களுக்கும் சந்தோஷம் தானே. உங்களுக்கு சஸ்பென்ஸ் வைக்கணும் போல நினைக்கிறாங்க போல. நீங்கள் யோசிச்சுட்டே இருங்க, யார் நினச்சது நடக்கணும். அம்மாடி, அவளுக்கு தெரியாம என்கிட்ட மட்டும் வந்து காதல சொல்லுமா. நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். பாட்டி,
கண்டிப்பா உங்ககிட்ட தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, உங்ககிட்டயும் கார்த்திகிட்டையும். அம்மாடி, நீ ரொம்ப தான் பண்ற. நீ இனியும் பேத்தி தானம்மா, என்ன குழந்தைன்னு சொல்லிருமா, செல்லம்ல. பாட்டி, கொஞ்ச நேரம் கழிச்சு தெரிஞ்சுக்கங்க. இப்ப டாக்டர் என்னை கூப்பிட்டுருவாங்க. இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். நான் வரேன். உங்க பேத்தியாலும் பேரப்பிள்ளையும் சூப்பரா இருக்காங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. டேய், என்னடா அது, இந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டு போகுது. இந்த சாதனை இருக்காளே சரியான வாயாடி, இங்கேயும் வந்து ஃப்ரெண்டு பிடிச்சி இங்கே பாரு சொல்ல மாட்டேங்கிறா. இப்போ என்ன குழந்தைடா பிறந்திருக்கோம், எனக்கு அது வேற ஆர்வம் தாங்க முடியல. முன்னாடி நீனாச்சும் புலம்பிக்கிட்டு இருந்த, இப்போ பாரு நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன். சரி விடுமா, சாதனை ஆசைப்படுறா போல, கொஞ்ச நேரம் சஸ்பென்ஸாகவே இருக்கட்டுமே, விடுங்க. இவ்வளோ நேரம் பொறுத்திருந்தோம்ல. ஆமா பாட்டி, இருந்தாலும் என்ன குழந்தைன்னு தெரியாம ஒரு மாதிரியா இருக்கு. நமக்கு எப்படின்னா அண்ணன் நிலைமை. என்ன குழந்தைய வேணா இருக்கட்டும் பாட்டி, நல்லபடியாக பிறந்துருச்சுல. என்னோட பொண்டாட்டியும் நல்லா இருக்கால, எனக்கு அது போதும் பாட்டி. என்ன குழந்தையா இருந்தாலும் எனக்கு ஓகே தான். என்னடா, 2 பேரும் ஆம்பளை பிள்ளை வேணும் பொம்பளை பிள்ளை வேணும் அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, இப்போ எதுனாலும் ஓகேன்னு சொல்ற, என்னடா? அதெல்லாம் அப்போதைக்கு சொல்கிறதான் பாட்டி. எந்த குழந்தையா இருந்தாலும் அது என்னோட குழந்தை தானே, நான் தானே பார்த்துக்கணும், நான் தானே பாசம் வைக்கணும், எல்லாமே நான் தானே செய்யணும். அதனால அது என்னோட குழந்தை தானே, எந்த குழந்தையா இருந்தாலும் என் குழந்தை தானே, அதுல எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்படி தாண்டா இருக்கணும். சரி, அப்போ என்ன, இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டியதான். குழந்தை பிறந்துச்சுன்னு தெரியும்ல, எல்லாருக்கும் போய் ஸ்வீட் வாங்கி கொடுத்துட்டு வரலாமா? ஆமால்ல ராகுல், நம்ம 2 பேரும் அத்தை மாமா ஆயிட்டோம்ல, நம்ம போய் ஸ்வீட் வாங்கி கொடுத்துட்டு வந்துடலாம். ஸ்வேதா, அமௌண்ட்டு பேக்கரியில் போய் வாங்கிட்டு எவ்வளோன்னு சொல்லு, போட்டு விட்றேன். அண்ணே, இது நான் அத்தை முறையில் செய்கிறது, நீ ஒன்றும் காசுலாம் ஒன்றும் தர வேணாம், சரியா? நான் போகிறேன். சரி, இந்த கவியை இப்போதானே இங்கே பார்த்தேன். நான் வர்றதுக்குள்ளே எங்கே போனானே தெரியல. எப்படியாச்சும் இவ்வளோ ஃபாலோ பண்ணி இருக்கிறத கண்டுபிடிச்சிடலாம், நமக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு பார்த்தா எங்கே போனானே தெரியல, மிஸ் ஆயிட்டா. ஸோ சரி, போயிட்டு போட்டோம். இன்னும் ஒரு நாள் தானே, ஒரு நாளைக்குள்ள அவளால் என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஒருவேளை மீரா எதற்கவே தங்கியிருந்து கல்யாணத்துக்கு அவ கூடவே வந்துட்டா, நடக்காது, அப்படிலாம் நடக்காது. சும்மா நானா போட்டு எதையாச்சும் குழப்பிக்கிட்டு இருக்கேன். ஹலோ சிவா. இவனா? சொல்லுங்க, என்ன கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு ஏதாச்சும் பேச வந்தீங்களா? அச்சச்சோ, இல்லைங்க, உங்களுக்கு கல்யாணமா? சரி, அது இல்லை, என்னோட சிஸ்டர் கவிதா இங்கே தான் நின்னாங்க, நீங்கள் எதுவும் பார்த்தீங்களா? இது கவிதாவா? அட ஆமாங்க, என்னோட சிஸ்டர் பேர் தான் கவிதா. இங்கே தான் நிற்க சொன்னேன், ஆளையே காணோம், எங்கே போனானே தெரில. நீங்கள் இங்கே தானே நிற்கிறீங்க, ஏதாச்சும் பார்த்தீங்களா? இல்லையேங்க, நான் ஒன்றும் பார்க்கலையே. ஆமாம், கவிதான்னு பேர் சொன்னோன்னே ஏன் ஒரு மாதிரி அரண்டு போனீங்க? அந்த பேரில் உங்களுக்கு யாரையாச்சும் தெரியுமோ? இல்லைங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு சிஸ்டர் இல்லைன்னு கேள்விப்பட்டேன், திடீர்னு சொன்னீங்களா, அதனால தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. பேரை சொன்னோன்னே சர்க்காகிறேன். கண்டிப்பாக கவியாக தான் இருக்குன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது. ஆனால் இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது தானே தெரியல. ஒரு நாளைக்குள்ள முடியாது, அதுக்குள்ளே கல்யாணத்தை இவனே தள்ளி வச்சுட்டா தள்ளி வைக்க வைப்போம். அப்புறம் சிவா, உங்கள் கல்யாணத்துக்கு என்னெல்லாம் கூப்பிட மாட்டீங்களா? என்னங்க, நான் கூப்பிட்டா நீங்கள் வருவீங்களா? உங்களுக்கு தான் என்னை கண்டாலே பிடிக்காது. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? எங்கள் அத்தை மாமா சேர்த்து வச்சுருக்க அத்தனை சொத்து நகை இடம் எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு மீராவை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களை இப்படி பிடிக்காம போகும்? இவ்வளோ பெரிய தியாகி நீங்கள், உங்களை எல்லாருக்குமே பிடிக்கும். என்னங்க அப்படி பார்க்குறீங்க? மீரா உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? இல்லையே, என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. ஏன்? சொத்து பூரா அவள் ஒருத்தி தானே, அவளுக்கு தானே வரணும். நாளை பின்ன வீட்டில் சேர்த்துக்கிட்டுருவாங்கல்ல, அதுக்கப்புறம் எங்களுக்கு தான் வரப்போகுது. அச்சோ, என்ன சிவா இப்படி இருக்கீங்க? எங்கள் மாமாவும் அத்தையும் உங்களுக்கு நாளைக்கு கல்யாணம் வச்சுருக்கீங்கல்ல, கல்யாணம் நான் அடுத்த செகண்டே அனாத ஆசிரமத்துக்கு எழுதி வைக்க போகிறாங்க. மீராக்கு கூட தெரியுமே. என்ன எப்படி சொல்கிறேன்? ஒருவேளை பொய் சொல்கிறானோ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காண்டி? இருந்தாலும் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறானே, ஒருவேளை உண்மையாக இருக்குமோ? மீரா என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டாளா? நம்ம அவளை கல்யாணம் பண்ணுறதே சொத்து இடம் நகைன்னு ஆசைப்பட்டு தான். அதுவும் இல்லைன்னா இவளை வச்சு நான் என்ன பண்ணுறது? அதுக்கு பேசாமல் நான் அந்த கவியோடய இருந்திருப்பேனே. என்ன சிவா யோசிக்கிறீங்க? பாருங்க, எவ்வளோ நல்ல மனசு நீங்கள், அதை புரிஞ்சுக்காம உங்ககிட்ட சண்டை போட்டுட்டேன். அதான் உங்ககிட்ட சாரி கேட்கலான்னு வந்தேன். சரி, எப்படியோ சொத்து பத்தெல்லாம் வேணான்னு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. மீரா நீங்கள் கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பீங்க. நாளைக்கு கல்யாணத்துக்கு கண்டிப்பாக நான் வரேன்.
என்னங்க நீங்க சொல்றது நிஜமா இல்ல சும்மா பொய் சொல்றீங்களா? நீங்க வேற ஏங்க என் மேல டவுட் இருந்தா வேணா நீங்களே போய் மீரா கிட்ட கேளுங்க. இவன் இவ்வளோ தைரியமா சொல்றேன் மீரா கிட்ட கேளுங்கன்னு, அப்ப கண்டிப்பா உண்மையா தான் இருக்கும். அச்சோ, இப்போ நான் என்ன பண்றது? அவசரப்பட்டு நாளைக்கு வேற கல்யாணம் சொல்லிட்டேனே. இப்போதைக்கு வேணான்னு சொன்னா 1008 கேள்வி கேட்பா. நான் என்ன பதில் சொல்றது? இப்போ போய் அம்மாட்ட சொன்னேன், அவ்வளோதான், என்னை கொண்டே போட்டுருவாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறதுனே தெரியலையே. கண்டிப்பாக மீராவை இப்போ கல்யாணம் பண்ணவே கூடாது. எல்லாத்தையும் நம்ம பக்கம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும். அவசரப்பட்டு பண்ணியிருந்தேன், அவ்வளோதான். இவன் வந்து சொல்லலைன்னா எல்லாமே விட்டு போயிருக்குமே நம்மக்கிட்ட. இப்போ எப்படியாச்சும் நிப்பாட்டணும், ஏதாச்சும் ஒரு காரணத்தை தேடணுமே. என்ன காரணத்தை தேடுறது? அவசரத்துக்கு பொய் கூட வர மாட்டேங்குது. உருப்பட்ட பொய் சொல்லுவேன், இப்போ பாரு வர மாட்டேங்குது. சரிங்க மாப்பிள்ள, நான் வரேன். எங்கள் வீட்டு பொண்ணை எதுவுமே வேணான்னு கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. கண்டிப்பாக நாளைக்கு உங்களை பேட்டி எடுக்க ஆள்லாம் கூட்டிகிட்டு வரேன். கல்யாணத்துக்கு வந்துடுறேன், எல்லாரும் வந்துடுறோம். இல்லைங்க, கல்யாணமே அத்தை மாமா ஒத்துக்கிட்டா பண்ணலாமா அப்படின்னு யோசனையில் இருக்கேன். அவங்க மனசை நான் மாத்துறேங்க. சொத்து பத்தே வேணான்னு சொல்லியிருக்கீங்க. எவ்வளோ தங்கமான மனசு, உங்களை கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் கல்யாணத்தில் நிப்பாட்டிடுங்க, நல்லபடியாக நடத்துங்க. நான் அவங்கள சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வரேன். சரியா? வரேன், என் தங்கச்சி போய் தேடணும். இவன் என்ன வந்து இப்படி சொல்லிட்டு போகிறேன்? இவன் சொல்கிறத பார்த்தா பொய் மாதிரி தெரியவே இல்லை. இவளை கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்ச நாளில் எல்லாத்தையும் நம்ம பேருக்கு மாற்றிக்குவோம். பார்த்தா அவங்க பாட்டுக்கு அனாத ஆசிரமத்துக்கு எழுதிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது? இவளையும் மறுபடியும் துரத்து விட்டோம்னா அவ்வளோதான், கண்டிப்பாக மாட்டிப்போம். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே. அம்மா கிட்ட போய் சொன்னால் இன்னைக்கு கொண்டே போட்டுரும். நம்மளாம் ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்க வேண்டியதே. முதல்ல இந்த மீரா ஏதாச்சும் வாயை திறந்து என்கிட்ட சொன்னாலா? எதையும் சொல்ல மாட்டான். ஷோ, கல்யாணமும் பண்ண முடியாமல் நிப்பாட்டவும் முடியாமல் நிற்கிறேனே. இது கூட இந்த கவி என்கிட்ட சுற்றிக்கிட்டே திரியிறா போல. என் கண்ணில் மட்டும் எங்கே இருக்கான்னு மாட்டவே மாட்டிக்கிறா. மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் பரவாயில்ல, எல்லா பிரச்சனையும் ஒட்டு மொத்தமாக ஒரே நேரத்தில் வந்தால் நான் என்ன தான் பண்ணுறது? ஐயோ, எல்லாம் கை கூட்டுற சமயத்தில் இப்படி ஆயிடுச்சு. இந்த அசோக்கு இப்போ தான் வந்து இதை சொல்லணுமா? நல்ல வேலை இப்பாச்சும் சொன்னானே, இல்லைன்னா எனக்கு எதுவுமே தெரியாமல போயிருக்கும். மீரா கிட்ட ஏதாச்சும் பிட்ட போட வேண்டியதான்.